டேய் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுடா. நீ டேய் நான் சொல்றத கேளுடா. இட்ஸ் ஓகே, I'll manage. அண்ணே சாரி அண்ணே. டேய் மச்சான் ஒரு நிமிஷம்டா. ஏய் என்னாச்சு, ரெண்டு பேருமே பதட்டமா வந்திருக்கீங்க? அண்ணே உங்களை தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சிருங்கண்ணே. சமபந்தி விருந்து பத்தி என் சின்ன மாமனாருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவர் அத்தைய கூட்டிட்டு ஊருக்கு போறதுக்கு கோவமா கிளம்பிட்டு இருக்காருண்ணே. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? அந்த ஏகாம்பரம் அங்கிளுக்கு எப்படி தெரிஞ்சது? அவர் பொண்ணு வேல்விழிக்கு எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவதான் அவர்கிட்ட போட்டு கொடுத்து பிரச்சனை பண்ணி விட்டுருக்கா சார். வேல்விழியா? நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். இந்த திருவிழால பிரிஞ்சிருக்கிற ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும், அதுதான் என் அத்தையோட வேண்டுதலும். இது மட்டும் இப்ப நடக்காம போச்சுன்னா எப்பவுமே எங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர முடியாமலே போயிடும்னு. அவரை நீங்க தான் எப்படியாச்சும் தடுத்து நிறுத்தி இங்கேயே இருக்க வைக்கணும். சமபந்தி விருந்துலயும் கலந்துக்க வைக்கணும் ப்ளீஸ். சிஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். வாங்க. சொல்றத கேளுடா. மேகல இறங்கி வாமா. சித்தி ஆதிர அண்ணா ஆதிர வண்டி எடுங்க. ஐயோ அங்கிள், 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 அங்கிள் ப்ளீஸ் ஸ்டாப். ஐயோ என்னங்க இவன்? இவனுக்கு அறிவே இல்லையா? இவனுக்கு பிரச்சனை இருந்தானே இந்த ஊருக்கே வந்திருக்கோம். இவன் எதுக்கு இப்ப கார் பின்னாடி ஓடிட்டு இருக்கான்? அம்மா கவலைப்படாதீங்கம்மா. குண்டத்து காளியம்மா உங்க பையனுக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டா. அங்கிள், அங்கிள், அங்கிள் ப்ளீஸ் ஸ்டாப். அங்கிள், 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 அங்கிள். அங்கிள் கொஞ்சம் வரீங்களா? உங்ககிட்ட ஒரு நிமிஷம் நான் பேசணும். ஹாய் அங்கிள். என்ன அங்கிள் சொல்லாம கொள்ளாம திடீர்னு அப்படியே கிளம்பிட்டீங்க? ஊருக்கு போறேன். ஊருக்கா? என்ன அங்கிள் திருவிழாவுக்கு வந்துட்டு அது முடியறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டீங்க? என்னாச்சு? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, என்ன விட்டுரு, நான் கிளம்புறேன் சூர்யா. ஐயோ அங்கிள், அங்கிள் 1 மினிட். என்ன அங்கிள் நீங்க இங்க வந்த ஒரே நாள்ல நாம நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் அங்கிள். இன்ஃபேக்ட் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அங்கிள், நம்மளாம் ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதானே அங்கிள்? உண்மைதான் சூர்யா. அப்படின்னா நான் சொல்றத கேளுங்க அங்கிள். இப்ப நீங்க ஊருக்கெல்லாம் போக வேண்டாம், பங்களாவுக்கு நீங்க திரும்பி வாங்க அங்கிள். திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கலாமே. சூர்யா, உனக்கு என் அண்ணன் குடும்பத்தை பத்தி முழுசா தெரியாது. அதனாலதான் என்ன சமாதானப்படுத்த வந்திருக்க. ஆமா அங்கிள், நான் உங்களை சமாதானப்படுத்த தான் வந்திருக்கேன். ஆனா நீங்க சொன்ன மாதிரி உங்க அண்ணன் குடும்பத்துக்காக இல்ல. அவங்க யார பத்தியும் இன்ஃபேக்ட் எனக்கு கவலையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்காக தான் நான் வந்திருக்கேன். இந்த திருவிழால தான் நாம சந்திச்சோம், நல்லா பழகணும்.
இவ்ளோ நல்லா பழகிட்டு சொல்லாம கொள்ளாம கிளம்பி போறீங்கன்னு மனசு கேட்காம தான் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு ஓடி வந்து கேக்குறேன். நீங்க என்னடான்னா உங்க அண்ணன் குடும்பம் அது இதுன்னு என்னென்னமோ சொல்றீங்க. ஆக்சுவலி எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன நடந்துச்சு அங்கிள்? ஏய் ஹலோ 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 உனக்கு ஒண்ணும் தெரியாத மாதிரி சும்மா சீன் போடாத. வேலு நீ சும்மா இரு. இல்ல டாடி நான் என்ன ஹே நான் பேசிக்கிறேன். இதோ நிக்கிறாளே இவ என் அண்ணன் மருமகளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்னை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வந்துடா சூர்யா. அங்கிள் நீங்க என்ன சொல்றீங்க? என்ன அந்த கஞ்ச பையனோட சமபந்தியில ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட வச்சு எங்களை ஒன்னா சேர்க்க பிளான் பண்ணி இவ எங்க கூட்டிட்டு வந்திருக்கா. ஓ இவங்க திட்டம்லாம் என்கிட்ட வேலைக்காகாது. இங்க இருந்தா தானே சமபந்தி விருந்துல கலந்துக்கணும். அதான் நான் கிளம்பிட்டேன். என்ன அங்கிள் நீங்க? இது ஒரு சாதாரண விஷயம் தானே. இதுக்கு போய் திருவிழா பார்க்காம நீங்க ஊருக்கு கிளம்புறீங்க. இத பாருங்க, நீங்க இப்ப எதுக்கு அவங்க கூட ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடணும்? பேசாம ஏன் கூட உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல சூர்யா, இது சரிப்பட்டு வராது. இவ அந்த வாட்டர் கேன்காரி எல்லாருமா சேர்ந்து தில்லுமுல்லு பண்ணி டிராமா போட்டு எப்படியாவது அந்த கஞ்ச பையன் பக்கத்துல உட்காந்து என்ன சாப்பிட வச்சிருவாங்க. ஓ இத பாருங்க, எனக்கு புரியுது, உங்க பிரச்சனை புரியுது. அது எதுவுமே நடக்காம நான் பாத்துக்கிறேன், நான் கேரண்டி. இங்க பாருங்க, டான்ஸ் காம்படிஷன்ல கண்டிப்பா டெஃபினெட்லி